வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 55. மேகத்திடையே ஒரு மின்னல். உலகம் மிக பெரிது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அது உண்மையில் மிகச் சிறியது. ஏனென்றால் நம்மையும் அறியாமலே நாம் எண்ணாத இடங்களுக்கு போகிறோம். மனத்தாலும் சிந்திக்காத மனிதர்களை சந்திக்கிறோம். சொப்பனத்திலும் எழாத நிகழ்ச்சிகளில் சிக்கிக் கொள்கிறோம். ஆகவே ஆண்டவன் படைப்பில் இந்த பரந்த உலகம் மிக சிறிய கிரகம்தான். அதன் நியதியால் வாழ்க்கையின் அலைகளில் எடுத்து வீசப்படும் நாம் இந்த கிரகத்தின் எந்த பாகத்தையும் அடைகிறோம். எதிர்பாராத பல விசித்திர சம்பவங்களில் அகப்பட்டு கொள்கிறோம். இப்படி அகப்பட்டு கொள்ளும் போது ஆயுளில் அறியாத முக்கிய உண்மைகளையும் அறிகிறோம். அன்று சக்கர கோட்டத்தில் பிரதாபருத்திரன் மாளிகையில் அந்த உணர்ச்சியையும் அதில் விதித்து கொண்டு விளையாடிய விளையாட்டையும் பிற்காலத்திலே நினைத்து பார்த்த கரிகாலன் மனித எண்ணங்களுக்கு எத்தனை சுலபத்தில் ஏமாற்றமும் கிடைக்கிறது என்பதை எண்ணி எண்ணி பலமுறை வியந்திருக்கிறான். பிற்காலத்தில் அவன் சக்கர கோட்ட சம்பவங்களை எண்ணி வியந்தது உண்மையானாலும் அன்று அந்த மாளிகையில் பிரதாபருத்திரன் இறைந்து கூறியதுமன்றி தன்னை உற்றும் பார்த்த போது இணையற்ற அச்சமே ஓங்கி நின்றது. உன்னை இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறேன் என்று பிரதாபருத்திரன் கூறிய போதே சற்று கலங்கிய கரிகாலன் சக்கர கோட்டத்தின் தலைவன் நாகாசனத்திலிருந்து இறங்கி ஓடி வந்து தன் முகத்தை கூர்ந்து கவனித்ததும் எப்படியும் தப்பிக்க முடியாத பேராபத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்தான். தன்னை உற்று பார்த்த பிறகு அவன்தான், சந்தேகமில்லை, அதே முகம், அதே கண்கள், அதே சாயல் என்று பிரதாபருத்திரன் இடையென இறைந்து வார்த்தைகள் உறுதித்ததும் அவன் என்ன சொல்கிறான், எதற்காக தன்னை ஊன்றி கவனிக்கிறான் என்பதை அறிய முடியாமல் திணறிய கரிகாலன் எதிரே ருத்திரகாரமாக நின்ற பிரதாபருத்திரனின் கோப விழிகளை ஏறெடுத்து பார்த்தான். அந்த பார்வை பிரதாபருத்திரனை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்க வேண்டும். அவன் மீண்டும் அதே முகம், அதே கண்கள், அதே சாயல், சந்தேகமில்லை, ஆனால் என்று ஏதோ பேசிக்கொண்டே போய் இடைய வார்த்தைகளை அறுத்து, ஆனால் இவன் வயது, சீச்சி, என்ன தவறு செய்து விட்டேன் என்று தன்னை தானே நொந்து கொண்டு மறுபடியும் விடுவிடுவென்று நடந்து சென்று நாகாசனத்தில் அமர்ந்தான். நீண்ட நேரம் அந்த மண்டபத்தில் மௌனமே தாண்டவமாடியது. பிரதாபருத்திரனின் படைத்தலைவர்களும் இதர வீரர்களும் கூட சிறிது நேரத்திற்கு முன்பாக தங்கள் தலைவன் நடந்து கொண்ட விசித்திர முறையை நினைத்து திக்பிரமை அடைந்து நின்றார்கள். பிரதாபருத்திரனுக்கு அடுத்தபடியாக கோட்டையில் அதிகாரம் வகித்து வந்த உப தளபதியும் ஆச்சரியம் கலந்த தன் பார்வையை பிரதாபருத்திரன் மீது நிலைநாட்டினான். வீரர்கள் இந்த நிகழ்ச்சியின் காரணங்களையோ சக்கர கோட்டத்து தலைவன் சிந்தனையில் எழுந்த எண்ணங்களையோ சிறிதும் அறிய மாட்டாதவர்களாய் தலைவனுக்கு இப்பொழுது என்ன நேர்ந்துவிட்டது, ஏன் இப்படி திணறுகிறார் என்ற கேள்விகள் பார்வையில் துணிக்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றார்கள். நாகாசனத்தில் அமர்ந்த பின்பு வெகு நேரம் தலையை தொங்க போட்டுக்கொண்டு ஏதோ யோசனையில் ஆழ்ந்த பிரதாபருத்திரன் மனதில் ஏதோ உண்மை உதயமாகவே அவன் தனக்குத்தானே லேசாக சிரித்து கொண்டு ஆம், அப்படியும் இருக்கலாம் என்று முணுமுணுத்து விட்டு கரிகாலனை நோக்கி தலை உயர்த்தி உன் பெயர் என்ன என்று சாவதானமாகவே கேட்டான். பிரதாபருத்திரன் தன்னை நோக்கி கூச்சலிட்ட போது குழப்பத்தில் சிக்கிக் கொண்ட கரிகாலனும் சக்கர கோட்டத்து தலைவன் ஆகாசனத்தில் அமர்ந்து சிந்தனையில் இறங்கிய சிறிது நேரத்துக்கெல்லாம் சுயநிலையை அடைந்து விட்டான். ஆகையால் உறுதியான குரலிலே பதில் இருத்தான் கங்கன் என்று. மீண்டும் பெரும் குழப்பத்தையும் அச்சத்தையும் விளைவிக்கும்படியான முறையில் எழுந்தது பிரதாபருத்திரனின் அடுத்த பேச்சு. கடைதழில் இகழ்ச்சி புன்னகை அரும்பு சொன்னான் சக்கர கோட்ட தலைவன். அதல்ல உண்மை பெயர் என்று. மனிதர்களை மிக திறமையுடன் ஊடுருவி பார்க்க வல்ல ஒரு பெரிய அறிவாளியிடம் தான் அகப்பட்டு கொண்டிருப்பதை அறிந்த கரிகாலன் அந்த சமயத்தில் சற்று தளர்ந்தால் உண்மை வெளிப்பட்டு போகும் என்பதை சந்தேகம் வர உணர்ந்து கொண்டான். ஆகையால் சிறிதும் சலனமின்றியே சம்பாஷணையை தொடர்ந்து, அரசே, நான் சொன்னது உண்மை பெயர் அல்ல என்பது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் உறுதி சிறிதும் தளராத குரலில். அடுத்தபடி பேசிய பிரதாபருத்திரனின் சொற்களில் சற்று நஞ்சும் கலந்திருந்தது. அவன் கரிகாலன் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல், நீ ஒற்ற நாட்டை சேர்ந்தவன் என்று எனது கோட்டையின் மேற்கு புற காவலன் சொன்னானே, அதுவும் உண்மைதானா என்று வினவினான். பிரதாபருத்திரன்
தன்னை பற்றி உண்மையை இப்படியே யூகித்துக் கொண்டு விட்டான் என்பதை அவன் கேள்விகளில் இருந்தும் அவன் பேசிய தோரணையிலிருந்தும் தெரிந்து கொண்ட கரிகாலன் மனத்தில் மீண்டும் ஓரளவு அச்சம் உதயமானாலும் அதை வெளியில் காட்டாமலே தற்சமயம் நான் ஒற்ற நாட்டை சேர்ந்தவன் தான், நான் பேசும் பாஷையும் அதுதான், வேண்டுமானால் சோதித்து பாருங்கள் என்றான். பிரதாபருத்திரனின் கூரிய கண்கள் கரிகாலனை மீண்டும் ஆராய்ந்தன. அவன் உதடுகளில் ஏற்கனவே இருந்த புன்னகை இன்னும் அதிகமாக விகசித்தது. லேசாக சிரித்துவிட்டு சொன்னான் பிரதாபருத்திரன், இருக்கலாம், தற்சமயம் ஒற்ற நாட்டு சேவையில் நீ அமர்ந்திருக்கலாம், அந்த பாஷையை அறிந்தும் இருக்கலாம், அதே அந்த நாட்டவரை போலவே பேசினாலும் பேசலாம், ஆனால் நீ சோழ நாட்டை சேர்ந்தவன், உன் முகத்தில் அது எழுதி ஒட்டி இருக்கிறது என்று. பிரதாபருத்திரன் வாயில் இருந்து இந்த வார்த்தைகள் உதிர்ந்ததும் அந்த அவையிலேயே மிகுந்த பரபரப்பு உண்டாயிற்று. சோழ நாட்டவன் என்ற சொற்கள் மற்றவர்கள் வாயிலிருந்து உதிரவே மண்டபத்தின் பெரும் சுவர்களும் சோழ நாட்டவன் என்று பயங்கரமாக எதிரொலி செய்தன. படைத்தலைவர்களின் ஆச்சரியம் கலந்த கலவர சொற்களையும் சுவர்களில் அந்த சொற்கள் தாக்கி எதிரொலி செய்ததையும் கேட்ட கரிகாலனுக்கு அந்த மண்டபமே தன் மீது குற்றம் சாட்டுவது போன்ற பிரமை ஏற்பட்டது. அடுத்தபடி என்ன நேரிடும் என்ற சந்தேகமும் மனத்தில் எழுந்து நிற்கவே பிரதாபருத்திரன் எத்தகைய கட்டளை இடப்போகிறான் என்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி நின்றான். சற்று யோசனைகளுக்கு பிறகு பிரதாபருத்திரன் இட்ட கட்டளை கரிகாலனை மட்டுமன்றி அந்த மண்டபத்திலிருந்த மற்ற படைத்தலைவர்களையும் சொல்லனாத ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இவனை அழைத்து சென்று உன் மாளிகையில் தங்கவை, ஓர் அரசனுக்குரிய மரியாதையுடன் இவனை நடத்து. இன்று என்னுடைய பள்ளி அறையில் இவனை தனியாக சந்தித்து பேசுகிறேன் என்று தன் உப தளபதிக்கு உத்தரவிட்ட பிரதாபருத்திரன் கரிகாலனை நோக்கி சிரித்து கொண்டே, கங்கா, மாலை சந்திப்போம் என்று கூறிவிட்டு நாகாசனத்திலிருந்து எழுந்து காவலர் பின்தொடர மண்டபத்தின் பின்புற தூண்களுக்கிடையில் துரிதமாக நடந்து சென்றான். சக்கர கோட்டத்து தலைவன் மாளிகையின் உள்கட்டுக்கு சென்று மறைந்து மண்டபத்துக்கும் அடுத்த கட்டுகளுக்கும் இருந்த மணிகதவுகள் மூடப்பட்டதும் கோட்டையின் உபதளபதி கரிகாலனை தன் மாளிகைக்கு அழைத்து சென்றான். தலைவன் உத்தரவுப்படி அன்று முழுவதும் அரசபோகத்துடன் நடத்தப்பட்டான் கரிகாலன். உபதளபதியின் சிறந்த அறை ஒன்றில் தங்க வைக்கப்பட்ட கரிகாலனுக்கு பணிவிடைகள் செய்ய இரு பணிப்பெண்கள் வந்து சேர்ந்தார்கள். வாயிலை காவல் புரிய 2 வீரர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கரிகாலன் விருப்பப்படி முத்துதேவனும் அவன் அறைக்கு கொண்டு வரப்பட்டான். இத்தனை உற்சாரங்கள் நடந்தும் தான் ஒரு கைதியே என்பதை உணர்ந்து கொள்ள அதிக நேரமாகவில்லை கரிகாலனுக்கு. பகல் முழுவதும் பணிப்பெண்கள் இருவரும் அந்த அறையை விட்டு நகர மறுத்தார்கள். முத்துதேவனுடன் ஏதேதோ பேச திட்டம் போட்டிருந்தான் கரிகாலன். ஆனால் உபதளபதியின் ஏற்பாடுகளால் அந்த திட்டம் படுதூளாக போய்விடவே முத்துதேவனிடம் எந்த விஷயத்தையும் சொல்லாமலே மாலையில் பிரதாபருத்திரனை சந்திக்க சென்றான். பிரதாபருத்திரனின் அந்தரங்க அறை மாலை நேரத்தில் ஏற்றப்பட்ட மணி விளக்குகளால் ஜாஜ்வல்யமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அந்த அறையே ஒரு பெரும் மண்டபம் போலிருந்ததையும் அந்த அறையில் இருந்த தூண்களின் மாசுனி தேசத்து படைகளின் வீர செயல்கள் வண்ண சித்திரங்களாக தீட்டப்பட்டிருந்ததையும் கரிகாலன் கண்டான். அந்த போர் சித்திரங்களை சுற்றி பெரும் நாகங்கள் வரையப்பட்டிருந்தமையால் நாலா பக்கங்களிலும் பெரும் சர்ப்பங்கள் சீறி வருவதை போன்ற பிரம்மை அந்த மண்டபம் ஏற்படுத்துவதையும் கண்ட கரிகாலன் இந்த சூழ்நிலையில் சிக்கிக் கொள்ளும் எவனும் பயத்தாலேயே உண்மையை உளறி விடுவான் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். அவன் அந்த மண்டபத்தை சுற்றி கண்களை ஊட்டி பிரமித்து நின்பதை கண்ட பிரதாபருத்திரன் அவன் உட்கார தனக்கெதிரே இருந்த ஒரு ஆசனத்தை சுட்டி காட்டி, உட்கார் கங்கா, நாகங்களை கண்டு பயப்படாது என்ற தைரியமும் சொன்னான். அந்த தருணத்தில் பிரதாபருத்திரனின் தோற்றமே மாறியிருந்தது. பகலில் மண்டபத்தில் அணிந்திருந்த படைத்தலைவன் உடை அப்பொழுதில்லை. மாலை வேலை சந்தி செய்த பிறகு மன்னர்கள் அணியும் சாதாரண உடையையே அணிந்திருந்தான் பிரதாபருத்திரன். அவன் முகத்திலும் மண்டபத்தில் தெரிந்த கோபம், குழப்பம், இகழ்ச்சி ஏதுமில்லை. சாந்தம் நிலவி கிடந்தது. அன்பு ததும்பும் விழிகளை கரிகாலன் மீது நாட்டி தேன் போன்ற மொழிகளை உதறிக்க தொடங்கிய பிரதாபருத்திரன், கங்கா, நீயாக உண்மை பெயரை சொல்லும் வரையில் உன்னை கங்கன் என்றே அழைக்கிறேன். நன்றாக இளைப்பாறினாயா?
பிரயாண அலுப்பு நீங்கியதா உனக்கு என்று கேட்டான். அலுப்பு தீர்ந்தது அரசே என்றான் கரிகாலன். மகிழ்ச்சி கங்கா, உனக்கு நாகர்கள் சார்பாக நன்றி செலுத்துகிறேன். எதற்கு பண்ணவா? ஒற்ற நாட்டிலிருந்து உணவுப் பொருள்கள் கொண்டு வந்ததற்காக. இதில் நன்றி செலுத்த என்ன இருக்கிறது மன்னவா? இது என் கடமை அல்லவா? ஒற்ற நாட்டு மன்னனிடம் சேவை புரிகிறேன், கட்டளையை நிறைவேற்றுகிறேன், அவ்வளவுதானே. கட்டளைகளிலும் வித்தியாசம் உண்டு அல்லவா? இது உன் உயிரையே குளிக்கக்கூடிய கட்டளை. வீரர்கள் வாழ்வே அப்படிப்பட்டது தானே. கரிகாலனின் இந்த சொற்களை கேட்டதும் சுளீர் என்று அடிக்கப்பட்டவன் போல் ஆசனத்தில் சற்றென்று எழுந்து உட்கார்ந்த பிரதாபருத்திரன் மீண்டும் பெருமூச்சு விட்டு மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டு ஆமாம் உண்மைத்தான் என்றான். பிறகு சில வினாடிகள் பேசாமலே இருந்தான் பிரதாபருத்திரன். அவன் உள்ளத்திலே என்ன அலைகள் எழுந்து எழுந்து மோதி கொண்டிருந்ததை அவன் முகமே பிரதிபலித்தது. இப்படி இருவருக்கும் இடையே திடீரென்று எழுந்த மௌனத்தை கலைக்க எண்ணிய கரிகாலன், அரசே, வீரர்கள் வாழ்வு அப்படித்தான் என்று நான் சொன்னதும் ஏன் அப்படி தூக்கி வரி போட்டது தங்களுக்கு என்று வினவினான். காரணம் இருக்கிறது. அதே சொற்களை வேறொருவன் சொன்னான் பல வருஷங்களுக்கு முன்பு. அதுவும் மிகவும் இக்கட்டான நிலையில் சொன்னான் என்றான் பிரதாபருத்திரன். யாரது அரசே? சொல்ல முடியாது கங்கா. ஏன்? ஒரு பிரமாணம் என்னை கட்டுப்படுத்துகிறது. யாருக்கு பிரமாணம் செய்து கொடுத்தீர்கள்? நீ கூறிய வார்த்தைகளை கூறினானே, அவனுக்கு தான். ஈழத்தில் நடந்த கதை அது. ஏன், சோழ நாட்டிலும் தான் நடந்தது. அந்த கதையை நீ நினைவுபடுத்தி விட்டாய் கங்கா. நீ என்ன, உன்முகம், குரல் அனைத்தும் நினைவுபடுத்திவிட்டன. பிரதாபருத்திரன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு கங்கா என்றான். ஏன் அரசே, உன்னிடம் அந்த மோதிரம் இருக்கிறதா? எந்த மோதிரம்? அதுதான் பச்சைக்கல் மோதிரம். அதன் உட்புறத்தில் சோழர்கள் கிரீட முத்திரை இருக்கும். உலகமே சுழல்வது போலிருந்தது கரிகாலனுக்கு. அவன் உடல் ஒரு முறை லேசாக ஆடியது. உடல் புறாவும் பல பல உணர்ச்சிகள் பாய்ந்து சென்றன. நாகர்கள் நாகங்களை கட்டுவதில் கை தேர்ந்த மந்திரவாதிகள் என்பதை படித்திருந்தான் தத்துவ சாஸ்திரியான கரிகாலன். ஆனால் மனித ரகசியங்களையும் ஊடுருவி பார்க்க வல்ல அத்தனை மந்திரவாதிகளாயிருக்க முடியும் என்பதை சொப்பனத்திலும் கூட நினைக்காத கரிகாலன் பிரதாபருத்திரன் கேட்ட கேள்வியால் அடியோடு நிலை குலைந்து போய் தன் கச்சையில் இருந்த மோதிரத்தை எடுத்து சக்கர கோட்டத்து தலைவனிடம் நீட்டினான். அதை விளக்கில் நன்றாக பரிசோதித்து பார்த்த பிரதாபருத்திரனும் அதே மோதிரம்தான், சந்தேகமில்லை என்று சற்று இறைந்தே சொல்லி மோதிரத்தை மீண்டும் கரிகாலனிடம் திருப்பி கொடுத்தான். மோதிரத்தை அவன் பரீட்சை செய்ததாலும் தன் சாயலை கண்டே தன்னை சோழ நாட்டவன் என்றும் யூகித்தாலும் தன் பிறப்பு மர்மத்தை அவன் பூர்ணமாக அறிந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட கரிகாலனுக்கு பெருமேகத்திடையே சிறிய மின்னல் தோன்றுவது போல் எதிரி கோட்டைக்குள்ளே பேராபத்துக்கிடையே ஒரு நன்மையும் பயக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டதும் மகிழ்ச்சி வெள்ளம் முகத்தில் தாண்டவமாட பிரதாபருத்திரனை நோக்கி, என் தந்தையை உங்களுக்கு தெரியுமா என்று திட்டமாகவே கேட்டான். தெரியும். அதைவிட திட்டமாக வெளிவந்ததே பிரதாபருத்திரனின் குரல். எப்படி தெரியும்? சோழ சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் கீழ் இருவரும் படை தொழில் புரிந்தோம். ஈழத்து போரில் தோளுக்கு தோல் நின்று போரிட்டோம். பெயர் சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். பிரமாணம் என்னை கட்டுப்படுத்துகிறது கங்கா. ஆனால் நான் எடுத்துக்கொண்ட பிரமாணத்தை உடைக்கவும் சித்தமாயிருக்கிறேன், ஒரு நிபந்தனையின் மேல். என்ன நிபந்தனை அரசே? அரியன் ராஜராஜன் படைகளை எப்படி அணிவகுத்திருக்கிறான் என்று நீ சொன்னால் என்று நிபந்தனையை குறிப்பிட்டு சிறிது தயங்கினான் பிரதாபருத்திரன். கரிகாலன் வழக்கமாக தன் தந்திரத்தை துவக்கி, அது எனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான். நீ அவன் படையை சேர்ந்தவன் என்று நிதானமாக வெளிவந்தன பிரதாபருத்திரனின் சொற்கள். நானா? ஆம், நீயும் உன்னுடன் உணவுப் பொருள் கொண்டு வந்திருப்பவர்களும். கங்கா, உணவுப் பொருள் இப்படி ரகசியமாக வருவது உனக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. ஆகவே ஜெயவர்மனையும் அடக்கி கோட்டைக்குள் வரும் முறையை தெரிந்து கொண்டு உள்ளே புகுந்து விட்டாய். ஆம், உள்ளே புகுந்து விட்டாய். ஆனால் வெளியே செல்ல முடியாது. நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ ஒழுங்காக பதில் சொன்னால் உன் பிறப்பு மர்மத்தை விளக்குவேன். இல்லையேல் இந்த சக்கர கோட்டத்தின் மத்தியில் இருக்கும் தூக்கு மேடையில் உன்னையும் உன் சகாக்களையும் மாட்டி தொங்க விடுவேன். நீ எனது நண்பனின் முதல்வன் தான். ஆனால் இந்த கோட்டையை காத்து சோழர்கள் கங்கை படையெடுப்பை தடை செய்ய உன்னையும் தியாகம் செய்வேன் என்றான் பிரதாபருத்திரன். விதி இப்படி திரும்பும் என்பதை
சற்றும் எதிர்பார்க்காத கரிகாலன் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தான். தூக்கு மேடையை பற்றி அவன் கவலைப்படவில்லை. அந்த பயங்கரம் மிக சகஜமாயிருந்தது அவனுக்கு. ஆனால் பிரதாபருத்திரன் அடுத்த கேட்ட கேள்வி மிக பயங்கரம். தூக்கில் தொங்கலாடுவதை விட எத்தனையோ மடங்கு பயங்கரம். ஒவ்வொரு கேள்வியும் விஷம் தீட்டப்பட்ட பெரிய ஈட்டியை போல் பாய்ந்தது கரிகாலன் இதயத்திலே.